Hi and hello creators, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து OBS Studioல NDI sources நமக்கு வந்து அவைலபிளா வந்து இருந்திருக்காது. சோ இத எப்படி நம்ம வந்து OBS Studioல ஆட் பண்ணனும்னு உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். Google Chrome வந்து ஓபன் வந்து பண்ணிக்கோங்க. Google Chrome ஓபன் பண்ணிட்டு OBS Studio NDI ன்னு சொல்லி நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து OBS Studio NDI ன்னு சொல்லி நம்ம வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் வந்து பண்ணோம். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் OBS NDI New Tech NDI Integration into OBS Studio ன்னு இருக்கும். அத நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வெப்சைட்டை நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓபன் ஆகும். ஓபன் ப்ரோக்கர் சாஃப்ட்வேர் OBS நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். வெர்ஷன் 4.9.1 இருக்கும். கோ டு டவுன்லோட் ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பேஜ்க்கு வந்து கொண்டு போகும். ஸோ இதில் வந்து பாருங்க நம்மளுக்கு வந்து OBS NDI 4.9 சொல்லி நமக்கு வந்து இருக்கு. இதில் நீங்க வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு நமக்கு வந்து டவுன்லோட் சோர்சஸ் இருக்கு. இதில் நீங்க வந்து AMD யூஸ் பண்ணலாம், மேக் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த OS நீங்க வந்து யூஸ் பண்றீங்களோ பேஸ்ட் ஆன் ப்ராசஸர் யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஜிப் ஃபைல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். AMD இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா மேக் கூட நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து விண்டோஸ் installer.exe நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதோட 2.25 MB இருக்கும். இதை நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. கிளிக் வந்து பண்ணா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் வந்து ஆகும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.15 MB இருக்கும். இது வந்து உங்களோட நெட்வொர்க் ஸ்பீட் பொறுத்து சீக்கிரமா வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணா ரன்னு கேட்கும். ரன்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நம்மளுக்கு வந்து லோட் வந்து ஆகும். இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா செட்டப் வந்து பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. திரும்ப எஸ்ன்னு கொடுங்க. நோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாதீங்க. எஸ் கொடுத்து நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணோம் OBS ஸ்டுடியோல. ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்தோம்னா டோட்டலாக நம்மளோட OBS ஸ்டுடியோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கும். நம்மளுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகும். இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். பேஸ்டாக உங்களோட நெட்வொர்க் ஸ்பீட் பொறுத்து சீக்கிரமாக வந்து டவுன்லோட் வந்து ஆகிடும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து டவுன்லோட் ஆகும். வெயிட் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக NDI சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து ஆகிட்டு இருக்கு. அக்ரி கேட்கும். அக்ரி வந்து கொடுங்க. திரும்பவும் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் வந்து பண்ணுங்க. டிபெண்ட் உங்களோட சிஸ்டம் பொறுத்து ஸ்பீடை பொறுத்து சீக்கிரமா வந்து இன்ஸ்டால் வந்து ஆகிடும். டோட்டல் ஃபுல் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஃபைல்ஸ் ஆகட்டும் எல்லாம் வந்து ரன் டைம் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த ரன் டைம் இன்ஸ்டால் ஆனது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து NDI வந்து ஒர்க் வந்தாகும். அக்சஸ் வந்து கொடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் கேட்கும். ரன் டைம் செட்டப்ல ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. திரும்பவும் நீங்கள் வந்து ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து OBS ஸ்டுடியோ வந்து ஓப்பன் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து OBS ஸ்டுடியோ வந்து ஓப்பன் வந்து பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து NDI சோர்சஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம வந்து என்ன வந்து பண்ணணும்னா மேலே கார்னரில் டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே NDI அவுட்புட் செட்டிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. மாஸ்க் அவுட்புட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அவுட்புட் ரெண்டுமே டிக்காக இருக்காது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி ஓகே வந்து கொடுங்க. நம்மளுக்கு வந்து சோர்சஸ் பிளக்இன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து NDI சோர்சஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் என்ன வேணுமோ அது வேணும்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே வந்து கொடுங்க. ஓகே வந்து கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சோர்சஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். உங்களோட லோக்கல் ஹாஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இதாகட்டும் நீங்கள் வந்து எது வேணும் நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணி நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த NDI சோர்சஸில். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வந்து காமிக்கும் NDI net டாட்னு சொல்லி நம்மளுக்கு இருந்திருக்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதெல்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் நம்மளோட வீடியோ கேப்சர் எல்லாம் வந்து எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் வந்து பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up that's a fact. Never looking back, I'm a